கருணக்கிழங்கு வாங்கினா எப்பவுமே ஃப்ரை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்களா? அடுத்த வாட்டி இந்த மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் கூட செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் குழம்பு மாதிரி அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மேல எண்ணெய் ஊத்திட்டு கருணக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சிடலாம். ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, தனியா, பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, 2 போல முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் போல மிளகு, ஒரு 3 போல வரமிளகா, 5 துண்டு போல தேங்காய், இது கூடவே ஒரு சின்ன துண்டு போல இஞ்சி, பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில இன்னும் 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு வறுத்து கிழங்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ஃப்ளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 3 நிமிஷம் போல நல்லா குக் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கருணக்கிழங்கு தொக்கு ரெடி. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அடுத்து எப்ப செய்வீங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.